another episode of High on Why Tamil. நம்ம கூட இன்னைக்கு ஒரு ஸ்பெஷல் கெஸ்ட் இருக்காங்க, மிஸ்டர் மணிகண்டன். ஸோ he is into health and wellness sector, and he is a NASM international trainer, which is National Academy of Sports Medicine. He is a yoga instructor, animal flow trainer, and he is also a nutritionist. Right? Correct. Okay. So he is a coach in so many different verticals. So அவர்கிட்டயே கேட்டு தெரிஞ்சுக்கலாம் இன்னும். ஸோ சார், வெல்கம் சார் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். Thank you so much. யா. ஸோ நீங்கள் எப்படி உங்கள் கரியரை வந்து இந்த மாதிரி ஹெல்த் அண்ட் வெல்னஸ் செக்டரில் இப்படி ஷேப் அப் பண்ணீங்க, அண்ட் ஹவு டிட் யூ பில்ட் யுவர் கரியர் இன் திஸ் வே? இப்போ தான் ஒரு 2 வருஷமாக தான் இது பண்ணுறேன். ஸோ ஹெல்த் அண்ட் வெல்னஸில் வந்து எனக்கு எப்படி இன்ட்ரெஸ்ட் வந்ததுன்னா, என்னோடய லைஃப்பில் நான் என்ன சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னு நினச்சேன். அது கொஞ்சம் கொஞ்சமாக அக்யூமுலேட் ஆகி ஐ ஹவ் கம் ஹியர். ஒன்று ஃப்ரம் அவுட் சைட் மற்றவங்களுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு நினைக்கும் போது சம்திங் ஏதாவது ஒன்று பாசிட்டிவாக கான்ட்ரிபியூட் பண்ணணும். இன்றைக்கி உலகத்தில் இருக்க ஒன் ஆஃப் த பிக்கெஸ்ட் ப்ராப்ளம்ஸ் வந்து ஹெல்த். அண்ட் இது ஒன்று புது இன்ஃபர்மேஷன் இல்லை, ஆனால் தெர் ஆர் சம் ரீசன்ஸ் வை அண்ட் வை திஸ் இஸ் ஹேப்பனிங். வில் டாக் அபவுட் இட். ஆனால் ஹெல்த் வந்து ரொம்ப முக்கியம் எல்லாருக்குமே, சின்ன குழந்தைங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் இன்றைக்கி ஹெல்த் ரொம்ப முக்கியம். ஸோ திஸ் இஸ் அ ஸ்பேஸ் வேர் ஐ கேன் கான்ட்ரிபியூட். நான் பாசிட்டிவாக மற்றவங்களுக்கு உதவி பண்ணுறது, ஹெல்ப் பண்ணுறது, இது பண்ணலாம். அண்ட் அதனால தான் இந்த கெரியர் எடுத்து. So when actually we were discussing before this podcast, so you were telling me that you were a visual communication student. You've done your graduation in that, and you did MBA, right? Correct. And then you were into corporate field. You're working like for almost 10 plus years. So அதுக்கப்புறம் ஒரு drastic career change வந்து ஏன் எடுத்தீங்க first of all? இல்லை, நிறைய டெசிஷன்ஸ் நானாக எடுத்து பண்ணியிருக்கேன். என்னோடய ஃபேமிலி, என் அப்பா எல்லோரும் சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. இப்போ மட்டும் இல்லை, டிராஸ்டிக் சேஞ்ச், லாட் ஆஃப் டிராஸ்டிக் சேஞ்ச். நீங்கள் சொன்ன மாதிரி நான் ஃபஸ்ட்டு விஷுவல் கம்யூனிகேஷன் கிராஜுவேஷன். வீட்டில் வந்து நல்லா படிக்கிற, டாக்டர் படி அப்படிலாம் சொன்னாங்க. நானும் அதுதான் ட்ரை பண்ணலான்னு நினச்சிட்டு இருந்தேன். அப்புறம் இங்கேருந்தோ இந்த விஷுவல் கம்யூனிகேஷன் பற்றி கேட்டு இது பண்ணலாம் அப்படின்னும் போது அதுவே ஒரு பெரிய டிராஸ்டிக் சேஞ்ச். எங்கள் அப்பாலாம் எப்படி சப்போர்ட் பண்ணாருன்னு தெரியல. என் பையனாக இருந்தால் நான்லாம் ஒழுங்காக படுறா அப்படின்னு சொல்லியிருப்பேன். ஸோ அதுலேருந்து MBAலையும் வந்து மார்க்கெட்டிங், அட்வர்டைசிங், கம்யூனிகேஷன்ஸ் இது ரிலேட்டடாக படித்தேன். கார்ப்பரேட் கரியர் நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு 14 years ஆஃப் கார்ப்பரேட் கரியர். சின்ன இதுலேருந்து வளர்ந்து ஐ வாஸ் ஃபைனலி ஹெட்டிங் அ ஃபங்க்ஷன். ஐ வாஸ் வித் மீஷோ கடைசியாக. இப்போ அஃப்கோர்ஸ் இட் லுக்ஸ் லைக் அ டிராஸ்டிக் சேஞ்ச். பட் நான் சொன்ன மாதிரி சின்ன வயசுலேருந்து நான் எப்படின்னா, சின்ன வயசுலேருந்தே நான் சொல்லும் போது ஃபிட்னஸில் வந்து பயங்கர இது, ஸ்போர்ட்ஸில் பயங்கர டாப்பர், அதெல்லாம் எதுவும் இல்லை. மோஸ்ட்லி மற்றவங்க நல்லா பண்ணுறதை பார்த்துட்ருப்பேன், நம்ம சைட் லைன்ஸில் இருந்து பார்க்குறதா. ஸோ வாழ்க்கையில் எல்லாமே சேஞ்ச் பண்ணணும்னு நினச்சி நானாக சேஞ்ச் பண்ணணும்னு என் மேலே ஒர்க் பண்ணிகிட்டே வந்து அதோட கல்மினேஷன் தான் இப்போ இங்கே வந்து இந்த யோகாவில் எனக்கு நல்ல இன்ட்ரெஸ்ட் இருந்தது. யோகா நான் பர்சனல் ரீசன்ஸ்க்காக யோகா பண்ண ஆரம்பித்தேன். யோகா பண்ண ஆரம்பித்ததுக்கப்புறம் ஐ திங்க் இட் சேஞ்சஸ் யூ ஆஸ் அ பர்சன், ரைட்? ஸோ ஆல் ஆஃப் இட் ட்ரான்ஸ்ஃபார்ம்ஸ் யூ. ஸோ அதனால யோகா பண்ண ஆரம்பித்து அதுக்கப்புறம் நான் வந்து டீச்சர்ஸ் ட்ரைனிங் பண்ணும்போது என்னோடய குரு என்ன சொன்னாங்க, நீ வந்து டீச்சர்ஸ் ட்ரைனிங் பண்ண, உனக்கு நல்லா வருது அப்படின்னாங்க. நான் யாருக்கு சொல்லிக் கொடுக்க போகிறேன்? நான் ஐ ஹாவ் அ ஜாப், எனக்கு இதை தவிர நான் பெருசாக வேறு எதுவும் யோசிச்சதில்லை. ஸோ அப்போ வந்து என்ன சொன்னாங்கன்னா, இது உனக்காக பண்ணு, நீ மற்றவங்களுக்கு சொல்லிக் கொடுக்காத, அடுத்து முதல்ல உனக்காக பண்ணு அப்படின்னு. Which is that NASM, National Academy of இல்லை, Sports அதுக்கு முன்னாடி இன்டர்நேஷ்னல் யோகா அலையன்ஸோட பார்ட்னர்ஷிப்பில் யோகா, அட்வான்ஸ்ட் யோகா ட்ரெயினர், டீச்சர் ட்ரைனிங் அது வந்து பண்ணியிருக்கேன். அதுதான் ஸ்டார்டிங் பாயிண்ட். அது பண்ணிட்டு நான் அதுக்கப்புறம் போய் சில கிளாஸஸ் எடுக்க ஆரம்பித்தேன். அங்கேயே இன்டர்ன்ஷிப் மாதிரி. தெர் இஸ் அ தியரி பேப்பர், தெர் இஸ் அ ப்ராக்டிக்கல் எக்ஸாம். இங்கே ஒரு ஸ்டுடியோவில் ரெஜிஸ்டர்ட் ஸ்கூலில் விட்டுட்டு ஐக்கிய யோகசாலா அப்படின்னு. எஸ், எக்ஸாக்ட்லி. ஸோ அவங்க கூட போய் அவங்க டீச்சர்ஸ் ட்ரைனிங் கோர்ஸ் முடிச்சு அதுக்கப்புறம் நான் கிளாஸஸ் எடுக்க ஆரம்பித்தோன்னே பீப்புள் ஸ்டார்டட் கம்மிங் பேக் அண்ட் சேயிங், ரொம்ப நல்லாயிருக்கு கிளாஸு, உங்கள் கிளாஸில் இருந்தால் பண்ணால், நீங்கள் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுக்குறது, நீங்கள் பேசுகிறது எல்லாமே நல்லாயிருக்கு அப்படின்னாங்க. இன்ஃபேக்ட் சொன்ன நம்ப மாட்டீங்க, 14-15 years ஆஃப் கார்ப்பரேட் ப்ரொஃபஷன் வந்து மார்க்கெட் ரிசர்ச், கன்சியூமர் இன்சைட்ஸ்ன்ற ஃபீல்டில் தான் இருந்தேன். விச் இஸ் லிட்ரலி டாக்கிங் டு கன்சியூமர்ஸ் அண்ட் நோயிங், கெட்டிங் இன்புட்ஸ், ஃபீட்பேக், பிராண்டுக்காக, ஸ்ட்ராட்டஜிக்காக, கம்யூனிகேஷன்ஸில் எல்லாம். அதை விட ஜாஸ்தியாக
அந்த கிராட்டிஃபிகேஷன் பீப்புளுக்கு வந்து ஹெல்ப் பண்ணி நம்ம யாருக்கு ஹெல்ப் பண்ணுறோம், என்ன இம்பேக்ட் க்ரியேட் பண்ணுறோம், அவங்களோட அந்த சாட்டிஸ்ஃபேக்ஷன் இது And at the நேராக. end of the day, it is like regarding health, yeah. So it gives, I think, எஸ். more, யா we தட் feel good about it. கரெக்ட், கரெக்ட். அதுவும் பாசிட்டிவ் Yeah. கான்ட்ரிபியூஷன். நம்ம Mm. சும்மா ஏதோ ஒன்று விற்றோம், அவங்க அப்படின்னு வந்து இல்லாம, நான் இந்த yeah. புது டிஷர்ட் போட்டேன் எனக்கு நல்லா இருந்ததுன்னு சொல்கிறத விட, இது வந்து அந்த ஃபீல்டில் இருந்ததை விட இது மச் மோர் கிராட்டிஃபிகேஷன். நம்ம ஒருத்தருக்கு ஹெல்ப் பண்ணோம், அவங்க மனசு விட்டு நமக்கு சொல்கிறாங்க அப்படின்னு. ஸோ அதுக்கப்புறம் தான் யோசித்தேன், மேபி தெர் இஸ் சம்திங் இன் திஸ், இதை நம்ம கண்டிப்பாக ட்ரை பண்ணோம் அப்படின்னு. அதுக்கப்புறம் நிறைய விஷயம் இருக்குது, நம்ம பேசுவோம். நிறைய புக்ஸ் வந்து have changed my thoughts. Okay. So yeah. So before coming to the books, I would like to ask about your certification course which you had done from NASM. What is that all about? அது ஏன் பண்ணீங்க and what is the benefit after doing that? கரெக்ட். ஸோ யோகா பண்ணோம். யோகா பண்ணிவிட்டு நம்ம எனக்கு வந்து எப்படின்னா ஃபெய்த் இருக்குது, பட் அட் த சேம் டைம் சயின்ஸ்லேயும் எனக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குது. அதாவது டு ரீசன், டு அண்டர்ஸ்டாண்ட் வை சம்திங் இஸ் ஒன் வே. ஸோ அதனால யோகா வந்து இஸ் ப்ரூவன் சயின்டிஃபிக்கலி, லாட் ஆஃப் ஸ்டடீஸ் ஹவ் ஹேப்பன். Yes. பட் அது இல்லாமல் தெர் ஆர் ஆல்சோ அதர் மாடர்ன் எக்ஸசைஸ் ரெஜிம்ஸ், மோர் சயின்டிஃபிக் ஆர் மோர் எப்படி சொல்கிறது, நிறைய ஸ்டடி பண்ணியும் இல்லை சிஸ்டமேட்டிக்காக ஒர்க் பண்ணி அது மாதிரி இருக்கிற மற்ற ரெஜிம்ஸும் இருக்குது. அண்ட் நத்திங் இஸ் லெஸ் தென் அதர், ரைட்? ஸோ But generally yoga trainers now, they will focus only for yoga, right? But you also train for animal flow and all that. Correct. And Yeah. animal flow, I don't know how many people of them know also. So better you tell us what is all that about. இப்போ celebrities பண்றது வச்சுதான் எங்களுக்கே தெரியுது, okay, something like that correct, is correct. there. Yeah, animal flow is relatively new. இப்போ யூஎஸ்ல இட்ஸ் a big thing. Okay. இந்தியாலையும் இட்ஸ் பிக்கிங் அப். It's been there for a decade. For example, இப்போ for reference, யோகா வந்து ஒரு thousands of years-ஆ இருக்குன்னு சொன்னா, Pilates they say about 70-80 years-ஆ இருக்கு. Animal flow is there about for 10 years. Okay. But it is still very very important. What are the benefits practice of doing the animal flow exercise? ஸோ 2 கொஷனுக்கும் ஆன்சர். த ஃபர்ஸ்ட் ஒன் வந்து யோகாவில் இருந்துட்டு ஏன் மற்ற இது பண்ணணும் அப்படின்னா, என்னோட தேடல் என்னென்னா, மனுஷன் ஒருத்தன் தான். நான் போய் ஒருத்தருக்கு ஹெல்ப் பண்ணுறேன்னா, ஒரு சாலட் மாதிரி நினச்சிக்கோங்க. நம்ம ஜென்ரலாக இந்த ஹெல்த் எதாக இருந்தாலும் சாலட்டில் வந்து எல்லாமே போடுறோம், கரெக்ட்? நம்ம வந்து இப்போ ஜென்ரலாக ஒரு ப்ரொஃபஷ்னல் அட்டையர் வாங்குகிறோம் அப்படின்னா, நான் அது மட்டும் வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்ல மாட்டோம். நம்ம வந்து வீட்டுக்கு வேணும் பஜாமாஸ் வேணும், அதுக்கப்புறம் வெளில போகிறதுனா கேஷுவல் க்ளோத்ஸ் வேணும், எல்லாமே வேணும். சாப்பிடும்போது சைனீஸ் குவிசின் பிடிக்குதுன்னா, நான் சைனீஸ் குவிசின் மட்டும்தான் சாப்பிடுவேன், இட்லி சாப்பிட மாட்டேன், இல்லை பீட்சா சாப்பிட மாட்டேன்னு சொல்ல மாட்டோம். ஸோ நமக்கு மற்ற எல்லா விஷயத்துலையும் நெட்ஃப்ளிக்ஸில் போனால் ஹாரர் மூவிஸ் மட்டும்தான் பார்ப்பேன், இல்லை எல்லாமே பார்ப்போம். ஹெல்த்துன்னு வந்தால் மட்டும் பீப்புள் என்ன சொல்லுவாங்கன்னா, நான் யோகா இல்லை நான் வாக்கிங், நான் ஜிம் பர்சன், யோகாலாம் எனக்கு இல்லை, வயசானவங்களுக்கு தான் அப்படின்னு. ஸோ அது வந்து அதை உடைக்கணும் அப்படின்னு எனக்கு தெரிஞ்சது. நான் முதல்ல இதை வந்து எப்படி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும், எல்லாத்துக்குமே ஒரு பிளேஸ் இருக்குது, அது என்ன கேப்ஸ் இருக்குன்னு அதை எப்படி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலான்னு ஆரம்பிச்சது தான். என்ஏஎஸ்எம்ன்றது நீங்கள் சொன்ன மாதிரி யூஎஸ் சர்டிஃபைங் பாடி. ஸோ நவ் ஐ கேன் கோ அண்ட் ட்ரெயின் இன் பிளேசஸ் லைக் ஜிம்ஸ், இந்த ஸ்ட்ரென்த் கண்டிஷனிங், என்டியூரன்ஸ் ட்ரைனிங், அத்லெட்டிக் ட்ரைனிங், செலிபிரிட்டி ட்ரைனிங் எல்லாமே பண்ணலாம். So at the same time you say that there should be a mix of everything. It shouldn't be like one. இப்போ யோகா, யோகா, ஜிம், அது ஒண்ணே ஃபாலோ பண்ணாம எல்லாமே மிக்ஸ்டா. கரெக்ட். நமக்கு மட்டும்னா ஐ கேன் சூஸ் ஒன். எனக்கு இதுதான் பிடிக்கும், இது எனக்கு சாட்டிஸ்ஃபையிங்காக இருக்குது, எனக்கு இது ரிசல்ட்ஸ் தருதுன்னு. when I'm going and teaching to people, everyone is different. Maybe they need a bit of a lot of things. அதனால நான் இப்போ கார்டியோ ட்ரைனிங் பண்ணோம், யோகாலையும் சில கார்டியோ ஒர்க் பண்ணலாம், யோகாலையும் பவர் ட்ரைனிங் பண்ணலாம், பட் ஸ்ட்ரென்த் ட்ரைனிங் பண்ணணும், இல்லை மற்ற ஆஸ்பெக்ட்ஸை கொண்டு வரணும். இப்போ அனிமல் ஃப்ளோ நீங்கள் கேட்டிங்க இல்லையா, அனிமல் ஃப்ளோ வந்து குவாட்ரிபீடல் மூவ்மெண்ட் ட்ரைனிங். ஸோ நம்ம வந்து ஒரு 4 மில்லியன் இயர்ஸ்க்கு முன்னாடி நிற்க ஆரம்பித்தோம், அன்னிலேருந்து நம்ம திருப்பியும் கையை கீழே போடுறதே நிறுத்திட்டோம், ரைட்? 2 கை 2 காலில் இருந்து அந்த குவாட்ரிபீடல் 4 கையில் இருந்து மூவ்மெண்ட். நம்ம அதை ஃபஸ்ட்டு அது பண்ண ஆரம்பித்தாவே தெரியும் எவ்வளோ கஷ்டமாக இருக்குது. நம்ம பாடி அந்த பயோமெக்கானிக்ஸே சேஞ்ச் ஆகிடுச்சு ஃபுல்லாக ஒரு ஹியூமன் பீயிங்க்கு. இது வந்து பிரிங்கிங் இட் பேக். யோகாவில் இல்லாதது இல்லை, யோகாலையும் வந்து நிறைய ஆசனாஸில் கையை கீழே ஊனி பண்ணுறோம், நின்றுட்டே பண்ணுற ஆசனாஸ் மட்டும் இல்லை. பட் இதில் வந்து ஸ்ட்ரென்த் ட்ரைனிங் ஜாஸ்தியாக இருக்கும். இதில் வந்து அதுலேயே மூவ் பண்ணணும். ஆமாம். ஸோ அது மாதிரி டிஃப்ரெண்ட் இதை கற்றுக்கும் போது, நியூட்ரிஷன் நான் ஏன் படித்தேன்னு கேட்கலாம்.
நான் ஒருத்தருக்கு ட்ரெயின் பண்ணிருக்கேன். அவங்க வந்து எனக்கு உடம்பு வலிக்குது, எனக்கு சாப்பிட்றது ஒழுங்கா சாப்பிட்றேனா அப்படின்னு கேட்டா, எனக்கு வந்து ஆன்சர் சொல்ல முடியாம இருக்கிறது வந்து எனக்கு ஒரு கஷ்டமா இருந்தது. என்கிட்ட ஒருத்தர் வந்து கேட்குறாங்கன்னா, ஐ ஆமா. நீட் டூ கிவ் தெம் எ ஹோலிஸ்டிக் சொல்யூஷன். ட்ரூ, ட்ரூ. அதனால அந்த தேடல்னால எல்லாத்தையும் கத்துக்கணும், எல்லாத்தையும் பார்க்கணும். ஸோ இப்ப நான் என்னோட கிளாஸஸ்ல வந்து லிட்டில் பிட் ஆஃப் எவ்ரிதிங் இருக்கும். ஓகே. யோகா யோகா கிளாஸ்ன்னு இருந்தாலும், இல்ல வேற ஏதாவது கிளாஸ் இருந்தாலும், மத்த விஷயங்களும் இருக்கும். நான் இன்ஃபாக்ட் ஜிம்முக்கு போற ஒருத்தருக்கு ஃப்ளெக்சிபிலிட்டிக்காக பேக் ப்ராப்ளம் இருக்குன்னு சொல்லி அவங்களுக்கு ஒர்க் பண்றேன். ஒன் ஆன் ஒன் ஓகே. கிளாஸ் எடுக்கிறேன். யோகா கிளாஸஸ்ல நான் ஸ்ட்ரென்த் ட்ரெய்னிங் இன்க்ளூட் ஓகே. பண்றேன். ஸோ பீப்பிள் நீட் எவ்ரிதிங். Okay. So that ஸோ is also யாஹ்! one thing that you want to educate people, yeah. So, கரெக்ட், கரெக்ட். so அவேர்னஸ் இருக்கணும். so you கரெக்ட். have your own channel also, which is called Health எஸ். is Money, right? கரெக்ட். So யாஹ்! yeah, we were going through that. So your videos are really informative in a very different way. கரெக்ட். Okay. யாஹ்! So யாஹ்! on the videos, like when I was going through your videos, I saw something about carbs. Carbs பத்தி நீங்க சொன்னது வந்து கொஞ்சம் it was very interesting by the யாஹ்! way. But the food what you can take in carbs நீங்க மென்ஷன் பண்ணும்போது எக்ஸாம்பிள்ஸ் மென்ஷன் பண்ணும்போது you had told that you can take millets, you can take quinoa, you can take oats, you can take brown rice. You had mentioned all this. Why not rice, white rice and wheat? யாஹ்! Because that is something which is like a staple food நம்ம எடுக்கிறோம் இல்லையா, எல்லாருமே அதை தான் கரெக்ட். எடுத்துட்டு யாஹ்! இருக்கோம். யாஹ்! So why not that, why this? யாஹ்! இல்ல நீங்க அந்த வீடியோலயே ஒழுங்கா பார்த்திருந்தீங்கன்னா, Okay. நான் வந்து ட்ரை இன்க்ளூடிங் தீஸ்ன்ற மாரி சொல்லியிருப்பேன். ரைட்? அ அதாவது ரைஸ் தேர் இஸ் நத்திங் அகைன்ஸ்ட் ரைஸ் ஆர் நத்திங் அகைன்ஸ்ட் Okay. வீட். என்னன்னா ரைஸை விட தேர் குட் பி சம் குட் ஆஸ்பெக்ட்ஸ் இன் அதர் திங்ஸ். அதாவது எல்லாத்துலேயுமே ப்ரோட்டீன் இருக்கு. Nutritional benefits. நியூட்ரிஷனல் பெனிஃபிட்ஸ் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அதோட காம்போசிஷன் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ த மோர் வி ஸ்டார்ட் ட்ரையிங் அதர் திங்ஸ் ஆர் ரிலையன்ஸ் ஆர் டிபெண்டன்ஸ் ஆன் ரைஸ் வில் கோ டவுன். ரைஸ் வந்து என்ன என்ன ஆயிடுச்சுன்னா இப்போ நிறைய சாப்பிட்றோம். ஆமா. ரைட்? வீட்டும் வந்து நிறைய டிபெண்டன்சி இருக்குது. மற்றதெல்லாம் விட்டுட்டோம். நம்ம எல்லாமே ஓரளவுக்கு ப்ரௌன் ரைஸ், மில்லட்ஸ் எல்லாம் நிறைய சாப்பிட்டது தான். இப்போ விட்டுட்டோம். ஸோ அதனால ஜஸ்ட் கோயிங் பேக் அண்ட் கெட்டிங் த டேஸ்ட் பேக். இப்போ வந்து அதை சாப்பிடணுனாலும் செய்யணுனாலும் எல்லாமே கஷ்டமாக இருக்குது. அதுக்கு ரெசிபி பார்க்குறதுனாலும். ஸோ அந்த கார்ப்ஸ் தியரட்டிக்கலாக தெர் இஸ் சம் அட்வான்டேஜஸ் ஃபார் தெம் ஓவர் ரைஸ் அண்ட் வீட். டெஃபினெட்லி அது சொல்கிறேன். ஸோ ரைஸ் வந்து பேடுன்னு சொல்கிறத விட ஆர் தே பெட்டர், அதர்ஸ் திங்ஸ் பெட்டர்னு சொல்லலாம். ஸோ வேறு எதுவும் இல்லை அப்படின்னா ரைஸ் சாப்பிட்லாம், ரைஸ் கம்மியாக சாப்பிட்லாம், தப்பு இல்லை. எல்லாத்துலேயுமே போர்ஷன் கண்ட்ரோல் பண்ணணும். பேலன்ஸ்ட் மீல். கரெக்ட், அதுதான். அதை தவிர என்னென்னா கொஞ்சம் தான் சாப்பிட முடியும். ரைட்? நமக்கு வந்து இவ்வளோ கேலரிஸ் தான் சாப்பிட முடியும். அப்போ அந்த கேலரிஸில் எது பெஸ்ட்டாக சாப்பிட்டா மல்டிபிள் திங்ஸ் கிடைக்குமோ அதை சாப்பிட்றது தான் ஸ்மார்ட்டர் திங். And also I think at the same time இப்போ நம்ம millets consume பண்ணும்போது the quantity becomes less, but then white rice நம்ம quantity உங்களோட சாட்டைட்டி அதில் நிறைய இருக்குது, ஃபைபர் இருக்குது, ப்ரோட்டீன் இருக்குது, Yeah. டிஃப்ரெண்ட் திங்ஸ் இருக்கிறதுனால சேம் அமௌண்ட் வந்து யூ வில் ஃபீல் மோர் சாட்டிஸ்ஃபைங். அதாவது fuller, your tummy gets fuller. கரெக்ட், சாட்டைட்டி ஜாஸ்தியாக இருக்கும். யூ வில் ஃபீல் ஃபுல் பிஃபோர் யூ கன்சியூம் மோர். ஸோ அது மாதிரி டிஃப்ரெண்ட் ஆஸ்பெக்ட்ஸ் இருக்குது. அதனால கார்ப்ஸில் ட்ரை அதர் திங்ஸ் ஆல்சோ. Okay. ரெடியூஸ் ரைஸ் அண்ட் வீட். பிகாஸ் இன்னைக்கு சொல்லவே தேவையில்ல, ரெடியூஸ் ரைஸ் அண்ட் வீட்னு சொன்னாவே நம்ம வந்து நிற்கிற இடமே கொஞ்சம் இவ்வளோ ரைஸ் சாப்பிடுவோம் கண்டிப்பாக. ஆமாம். ஸோ அதனால But you say carb is important. You have to consume carbs. எஸ் 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 பாடின்னு இருந்தால் கார்ப்ஸ் வேணும். Okay. கண்டிப்பாக கார்ப்ஸே இல்லாமல் டயட் பண்ணலாம். when there is a specific need. இல்லைன்னா that is not ஏதாவது advisable. ஒரு ஹெல்த் இஷ்யூ இருந்தா then only in that அதுவும் case. வந்து it has to be prescribed properly. சும்மா நம்ம வந்து இப்போ என்ன பண்ணுறோம்னா நிறைய எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணுறோம். நிறைய மிஸ்இன்ஃபர்மேஷன் இருக்கலாம். நிறைய சில டயட்ஸை பார்த்துட்டு கார்ப்ஸ் தான் எனிமி, ஐயோ கார்ப்ஸே சாப்பிடக்கூடாது, நான் இழைக்க போகிறேன் அப்படி. அது தேவையில்லை. தட் இஸ் நாட் சஸ்டெயினபிள். சும்மா ஒரு ஃபன்னுக்கு ஒரு கல்யாணத்துக்கு முன்னாடி வெயிட் குறைக்கணும் அப்படின்னா நம்ம எதாவது ட்ரை பண்ணலாம். லைஃப் லாங் சஸ்டெயினபிளாக இருக்கணும். இப்போ நீங்க சொன்ன மாதிரி இந்த பாலியோ டயட், அந்த ஒரு டைம்ல பாலியோ டயட்லாம் வந்து ரொம்ப ட்ரெண்டிங்ல இருந்துச்சு, ரைட்? wherein you should have only protein அந்த டயட்ல. So 3 times people used to have only protein, no other carbs இருக்காது, ஃபைபர் இருக்காது, வேற எதுவுமே இருக்காது, பேலன்ஸ்டு மீலே இருக்காது, ரைட்? ஸோ அந்த மாதிரி இப்போ கூட சில பேர் ஃபாலோ பண்ணுறாங்க. there are people who follow who want to reduce. So what is that you want to tell them? ஸோ நான் திருப்பி சொல்கிறேன் பாருங்க, சஸ்டெயினபிள். நம்ம வந்து நம்மளோட கோல் எப்படி இருக்கணும்னா சஸ்டெயினபிளாக என்ன பண்ண முடியுமோ அதுதான் இருக்கணும். இல்லைன்னா நம்மளோட லைஃப் எப்பவுமே வெயிட் போடுவோம், கம்மி பண்ணுவோம், கிராஷ் டயட்டு, பயங்கரமான ஒர்க் அவுட்டு, அகெயின் யூ வில் கோ பேக்.
ரைட். ஸோ இது எல்லாமே இருக்கணும்னா எல்லா டயட்ஸுமே ஆர் ப்ரூவன். நிறைய இந்த பேலியோ டயட்லேருந்து மெடிட்டரேனியன் டயட்ஸ்லேருந்து ஹை ப்ரோட்டீன், ஹை ஃபேட் டயட், ஹை கார்ப் டயட், இதுமாதிரி நிறைய டயட்ஸ் ட்ரை பண்ணியிருக்காங்க. மோஸ்ட் ஆஃப் த டயட்ஸ் ஆர் குட் ஆஸ் லாங் as இட்ஸ் டன் ப்ராப்பர்லி. ஓகே. பட் அட் த எண்ட் ஆஃப் த டே எக்ஸ்ட்ரீம் டயட்ஸ் ஆர் பேட். நம்ம வந்து வென் வி ஃபோர்ஸ் அவர் செல்ஸ் இன் டு அ கார்னர், ஒரு சின்ன கொஞ்சம் விஷயத்தை வச்சு இதை மட்டும் தான் சாப்பிடுவேன் அப்படின்னா, இஃப் யூஆர் ஏபிள் டு புல் இட் ஆஃப், நத்திங் லைக் இட். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஷாருக் கான்லாம் சொல்லுவார், நான் வெறும் கொஞ்சம் ப்ராக்கலி, கொஞ்சம் தால், இல்லை கொஞ்சம் ஒரு ரோட்டி அதுதான் சாப்பிடுவேன், அதை தான் எப்பயுமே சாப்பிடுவேன் அப்படின்னு. ஸோ ஹீ இஸ் வயர்ட் இன் அ வே தட் அவருக்கு அந்த டெம்டேஷன்ஸ் அதெல்லாம் கம்மியாக இருக்குது, அவரோட கிரேவிங்ஸ் கம்மியாக இருக்குது. நம்ம என்ன பண்ணுவோம், இதை வந்து ஒரு வாரம் பண்ணுவோம், 2 வாரம் பண்ணுவோம், அதுக்கப்புறம் we're going to crash hard. When you crash, then you're going to have all kinds of things. It becomes very hard to go back. Yeah, because we don't have that set thing in our mind also, I guess. Yeah. In fact, Virat also இதுல விராத் அனுஷ்கா கூட சொல்லுவாங்கல்ல, Correct. ரிப்பீட்டடா ஒரே இத நாங்க சாப்பிட்டுட்டே இருக்கோம் Correct. for months ஆமா, together. ஆமா. Yeah, but I don't No, know. that is the secret sauce for everything in life. இப்போ ரோஜர் ஃபெடரர் சொல்லுவார், எவ்ரி டே ஐ ஹாவ் டு ஷோ அப், எவ்ரி டே ஐ ஹாவ் டு ஷோ அப் அண்ட் டூ த சேம் ட்ரைனிங், டூ த சேம் திங். அந்த மண்டேன் ஒரு மைண்ட் நம்பிங் ஒரு ஒர்க் வருது இல்லையா, டெய்லியும் ஐ ஹாவ் டு ஷோ அப் ஃபார் ஒர்க், நான் இதே பண்ணுறேன், இதே ட்ரைனிங் பண்ணுறேன், இதே பண்ணுறேன். வி டோன்ட் see that. அவங்களோட ட்ராஃபீஸ் மட்டும்தான் பார்க்குறோம். எவ்ரி டே டு புல் தெம்செல்ஸ். நம்மள மாதிரி 1 hour ஒர்க் இல்லை, 6 hours 8 hours ஆஃப் ட்ரைனிங். அதுக்கப்புறம் போய் அவங்க பாடி ரெக்கவர் ஆகணும். இதுக்கு வந்து கண்டினியூஸாக சிஸ்டமேட்டிக்காக ரொபாட்டிக் மாதிரி திருப்பி 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 பண்ணணும். அதே மாதிரி சாப்பாடும். இஃப் யூ ஹாவ் தட் கைண்ட் ஆஃப் கன்விக்ஷன், இஃப் யூ ஆர் ஏபிள் டு டூ தட், அண்ட் தென் இட்ஸ் அ குட் டயட். அகெயின் என்ன ப்ராப்ளம்னா, மேஜர் குரூப்ஸ் ஆஃப் திங்ஸ் லைக் கார்ப்ஸ் ஒரு மேஜர் மேக்ரோநியூட்ரியன், அதை விடும்போது அதில் கிடைக்கக்கூடிய மற்ற இதெல்லாமும் லூஸ் பண்ணிடும். இப்போ ஒரு மில்லட்னே எடுத்தால் அதில் மற்ற திங்ஸ் இருக்கும் இல்லையா, அதெல்லாமும் லூஸ் பண்ணிடும். ஸோ நீங்கள் அது எல்லாத்தையும் சப்ளிமெண்ட் பண்ணணும். அப்புறம் என்ன பண்ணுவோம்னா, நமக்கு ஏதோ மெக்னீஷியம் டெஃபிஷியன்சி இருக்குது, இல்லை வேறு ஏதாவது B12 டெஃபிஷியன்சி இருக்குது, வேறு ஏதாவது டெஃபிஷியன்சி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அப்புறம் போய் திருப்பி சப்ளிமெண்ட் சாப்பிடணும். ஸோ பேலன்ஸ் டயட் வில் கம் வென் யூ ஹாவ் ஆல் த 3 மேஜர் ஃபுட் குரூப்ஸ் எல்லாமே இருந்து மாடரேஷனில் சாப்பிடணும். எவ்வளோ சாப்பிட்றோமோ அதை கம்மி பண்ணி சாப்பிட்டா, அது சிம்பிள் கான்செப்ட். அது என்னென்னா, எவ்வளோ எனர்ஜி உள்ளே வருதோ அந்த எனர்ஜியை நீங்கள் யூஸ் பண்ணணும். அந்த எனர்ஜி in our system there is no way you can trick and destroy that energy. Energy cannot be destroyed. ஒன்று உங்கள் உடம்புல இருக்கும், இல்லை நீங்கள் யூஸ் பண்ணியிருப்பீங்க, you would have worked out. ஸோ அந்த சர்ப்ளஸ் இருந்ததுன்னா பாடியில் தான் இருக்கும், டெஃபிசிட் இருந்ததுன்னா அது பாடியிலேருந்து எடுத்துக்கும், you will lose weight. இதுதான் சிம்பிள் கான்செப்ட். இது ஹோல்ஸ் குட் இன் எனி சிஸ்டம். ரைட். அதுதான் அதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம கொஞ்சம் கேலரி கண்ட்ரோல் பண்ணி சாப்பிட்டா, அதுவே பேலன்ஸ் டயட் பட் கேலரி கண்ட்ரோல் பண்ணி, போர்ஷன் கண்ட்ரோல் பண்ணி சாப்பிட்டா, that is the most sustainable thing. Okay, sir. So இப்போ same like that, you have also spoken about proteins. Okay. Correct. Proteins are very important for our diet இல்லையா. ஸோ இப்போ இதுவே நான்வெஜ் சாப்பிட்றவங்களா இருந்தாங்கன்னா, அவங்க வந்து okay this much amount of chicken or egg சாப்பிட்டா they attain it very soon. Correct. But then அதே வெஜிடேரியன்ஸாக இருந்தால் for them to attain that proper amount of protein becomes a little difficult. Yes. So what is that you suggest for them? What are the alternatives? Correct. Protein for vegetarians is a big challenge. Yeah. Right. Protein வந்து நம்ம ஃபர்ஸ்ட் வந்து இந்த 1 gram to 2 grams of protein per kilogram of body weightன்னு சொல்லுவாங்க. டிபெண்டிங் ஆன் ஹவு ஆக்டிவ் அண்ட் ஹவு மச் ஒர்க் யூ டூ, ஒர்க் அவுட் பண்ணுறோமோ அதுக்கேற்ற மாதிரி. இப்போ சே ஒரு 70 kg அடல்ட் இருக்காங்கன்னா, 70 மினிமம் 70 grams of protein into 1 or 140 grams of protein வரைக்கும் சாப்பிடலாம், டிபெண்டிங் ஆன் 2.2 2.4 வரைக்கும் ரிசர்ச் ஹஸ் ஷோன் தட் இட்ஸ் சேஃப். ஓகே. சரி, ஃபர்ஸ்ட் திங் இஸ் ப்ரோட்டீன் பற்றி இருக்கிற டீபங்க் பண்ண வேண்டிய மித் வந்து, அன்லெஸ் யூ ஹேவ் அன் எக்ஸிஸ்டிங் கிட்னி இஷ்யூ, ப்ரோட்டீன் அதிகமாக சாப்பிட்றதுனால there is nothing wrong that's going to happen. Protein in fact will make things better. More high protein diet is always good, number 1. Number 2, நீங்கள் சொன்ன மாதிரி அனிமல் மீட்ஸ் சாப்பிடும்போது என்ன ஆகும்னா, உங்களுக்கு வந்து ஃபுல் அது பேர் கம்ப்ளீட் ப்ரோட்டீன், எல்லா அமினோ ஆசிடும் இருக்கும் அதிலே. சிம்பிள் திங்ஸ் வந்து உங்களுக்கு ப்ரோட்டீன்லேருந்து என்ன கிடைக்குமோ அது எல்லாமே அதில் இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஸோ மீட் சாப்பிட்டா யூ கெட் எவ்ரி திங். இது மீட் இல்லாமல் நம்ம வெஜிடேரியன் ப்ரோட்டீன் எல்லாமே இன்கம்ப்ளீட் ப்ரோட்டீன். ஸோ அதனால தான் நம்ம ரைஸோட சாம்பார், தால் இதெல்லாம் போடுறோம், ரோட்டியோட இதை சேர்க்குறோம், பீனட் சாப்பிட்றோம், இது சாப்பிட்றோம், அது சாப்பிட்றோம், எல்லாமே சேர்த்து சாப்பிட்றோம். மல்டிபிள் சோர்சஸ் ஆஃப் ப்ரோட்டீன் எடுக்கணும், அப்போ தான் உங்களுக்கு தேவையான அந்த 9 அமினோ ஆசிட்ஸ் எல்லாமே கிடைக்கும்.
ஸோ ப்ரோட்டீன் கிடைக்கிறதுக்கே வந்து நம்ம நிறைய திங்ஸ் சாப்பிட்ணும். ஆமா. அப்போ என்ன கேலரி இன்க்ரீஸ் ஆகிடும். ஆமா. ஸோ அப்போ யூ வில் ஹேவ் டு சூஸ் என்ன சாப்பிட்லான்னு. ஸோ நிறைய சோர்சஸ் ஆஃப் ப்ரோட்டீன் சாப்பிட்ணும். அதை சாப்பிட ஆரம்பிக்கும் போது என்ன ப்ராப்ளம் வரும்னா கேஸ்ட்ரிக் ட்ரபிள் வரும், டைஜஸ்ட் பண்ண முடியாது, ப்ளோட்டிங் இருக்கும். இல்லை இப்போ நிறைய பேர் சும்மா தால் சாப்பிட்டாலே வந்து ஒரு நேரம் சாப்பிட்டதுக்கே ரெண்டாவது நேரம் இல்லைப்பா ஐ ஹேவ் கேஸ்ட்ரிக் இஷ்யூஸ் ஐ ஒன்ட் டேக் இட் அப்படின்னு சொல்கிறாங்க. இட் இஸ் டஃப். ஸோ நிறைய விஷயம் மைண்ட்ஃபுல்லாக சாப்பிட்ணும். டிவி பார்க்காம ஃபோன் பார்க்காம மைண்ட்ஃபுல்லாக சாப்பிட்ணும். பொறுமையாக சூ பண்ணி சாப்பிட்ணும். ப்ரோட்டீன் இன் எவ்ரி மீல் மோர் தென் ப்ரோட்டீன் இன் ஒன் ப்ரோட்டீன் பிக் சங்காக அப்படியே வச்சு ஸ்ப்ரவுட்ஸை வச்சு நான் சாப்பிட்டு முடிச்சிடுறேன், 50 grams 100 grams சாப்பிட்றேன் அப்படின்னு சாப்பிட்றத விட மேபி 50 grams இஸ் ஸ்டில் ஓகே. 100 grams 150 grams நான் மொத்தமாக இந்த என்னோட ப்ரோட்டீன் இன்னைக்கு கவுண்ட் முடிஞ்சது அப்படின்னு நினைக்கிறத விட ப்ரோட்டீன் இன் எவ்ரி மீல், ப்ரோட்டீன் இன் டிஃப்ரெண்ட் ஃபார்ம்ஸ், ப்ரோட்டீன் நல்லா சூ பண்ணி சாப்பிட்றது, கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் பண்ணுறது. இன்றைக்கி நான் வந்து 40 grams ஆஃப் ப்ரோட்டீன் சாப்பிட்றேன்னா, இஃப் மை ரெக்கமெண்டட் கிராமேஜ் ஆஃப் ப்ரோட்டீன் இஸ் 80 grams இருந்ததுன்னா 40 to 80 இம்மீடியட்டாக பண்ணால் 4 நாளில் வயிறெல்லாம் ஒரு மாதிரி இதுவாகிடும். யூ ஓன்ட் ஃபீல் லைக் டூயிங் இட். ப்ரோட்டீன் குக் பண்ணி அவைலபிளாக உங்களோட டயட்டில் இன்க்ளூட் பண்ணுறதே சேலஞ்சிங்காக இருக்கும். ஸோ ஸ்டார்ட் ஸ்லோ. 40 to 50 you will see good benefit. 50 to 60 grams increase panna you will see good benefit. So slowly over period we'll have to increase. Definitely we'll have to do. At the same time ipo veganism is there la. Correct. So veganism is very difficult for people to you know spend panni first of all protein வந்து எடுக்கிறதே வந்து இட் இஸ் பிகம் அ டிஃபிகல்ட் சேலஞ்சிங் ஃபார் வெஜிடேரியன்ஸ். அட் தி சேம் டைம் வீகனிசம்ல அகெயின் யூனோ இட்ஸ் அ வெரி பிக் சேலஞ்சிங் திங். ஸோ அவங்களுக்கு ஐ மீன் வாட் ஷுட் தே டேக் இன் தட் கேஸ்? அதுதான் நமக்கு இப்போ என்னன்னா லிமிட்டட் சாய்ஸஸ் தான் இருக்கும். த மோர் வி கன்ஸ்ட்ரிக்ட் அவர் செல்ஸ் டு ஒன் பர்டிகுலர் டயட் ஃபார் ஸ்பிரிச்சுவல் ரீசன்ஸ், ஃபார் ஜென்ரல் கான்ஷியன்ஸ்னால நான் வந்து ஐ வாண்ட் டு பி வீகன், which is very noble thought, right? And this comes at a cost. Practically food science la paatha it comes at a cost, but when you think about as a thought, it's a noble thought. Okay. So it comes at a cost. இப்போ லிமிட்டட் ஆப்ஷன்ஸ் தான் இருக்குன்னா வித்தின் த லிமிட்டட் ஆப்ஷன்ஸ் வாட் யூ கேன் டூ அப்படின்னு பார்க்கலாம். இப்போ ப்ரோட்டீன் இஸ் அ சேலஞ்ச். vegan plant proteins are available. But again it's expensive la. It is expensive. Correct. So for them to buy and consume that, it becomes a very big challenge for few people. Correct. illa vegan ipa US la vegan is a popular concept. You go, you find a lot of vegan based food, vegetarian food. Even if you're traveling outside of US, other Western countries, European countries, நிறைய இடத்துல you won't find even vegetarian food. Yeah, true. Vegan food not only is expensive, is not available or it becomes challenging to have. So அப்புறம் ஏன் எல்லாரும் veganism பின்னாடி ஓடுறாங்க? I know. It's a noble thought. That's why I'm saying. It's a noble thought. அதாவது vegan diet is superior to other diets ன்னு எனக்கு தெரியல. I don't think there is enough research to say that. It then becomes it goes beyond food and it goes into other concepts, spiritual concept, what is good and bad, adu madri concepts that goes into it. It is expensive. That's why vegan diet is a way of life more than a diet, and the way of life comes at a cost. You will have limited choicesல திருப்பி அதே விஷயங்களை சாப்பிடுற மாதிரி இருக்கும். Like it, who have that choice of taking it, they can go correct ahead. Yeah. And conviction ஜாஸ்தி வேணும் நமக்கு. Too much of conviction. Because நம்மலாம் வந்து பால் சின்ன வயசுல இருந்து பால் குடிச்சிருப்போம். Correct. அதெல்லாம் கட் டவுன் பண்ணனும்னா is very difficult. Yes. Milk and milk products, ghee is something we have in every meal little. Correct. So it takes a lot. நம்ம specifically நம்ம prepare பண்ணும்போது it's even easier. You have the control with yourselves, right? வெளில போய் சாப்பிடணும். You don't want to hurt someone else. வேற யாராவது வீட்டுக்கு போகும்போதோ இல்லை வேற எங்கேயாவது கல்யாணத்துக்கு போயிருக்கோம் சாப்பிடணும் அப்படின்னா that is a bigger challenge. That's a bigger right? challenge. Even in vegetarian, predominantly vegetarian country or a large population is vegetarian. Indiaலையும் if you're a vegan you will find a lot of challenges. எல்லா இடத்துலயும் வெஜிடேரியனுக்கு ஃபர்ஸ்ட் இருக்கிறது வந்து பன்னீர் தான். Paneer has become a vegetable. Correct. That's the other big. There is no options for vegetarians except it's paneer or it is majorly நம்ம corn, baby corn அவ்வளவுதான் இருக்குது ஆப்ஷன்ஸ். Yeah, more interesting version. Paneer has become a vegetable.
இட் ஹஸ் Yes. புஷ்ட் ஆல் த வெஜிடபிள்ஸ் அவுட். Yeah. ஸோ சப்ஜி சாப்பிட்றேன் அப்படின்னா என்ன சப்ஜி அப்படின்னா பன்னீர் சப்ஜி. Yeah. பாலை தானே சாப்பிட்றேன். ஸோ Yes, true. So as we were discussing and you were telling us, இப்போ வந்து balanced diet is something which you have to follow and take கரெக்ட் everything in good amount of proportions, okay? கரெக்ட் ஸோ இப்போ நாங்கள் வந்து அதை ஃபாலோ பண்ணோம்னா வீட்டில் இருக்கிறது வாட் திங்ஸ் வி ஷுட் யூஸ். இப்போ மார்னிங் எந்திரிச்சாலே வாட் ஐ வில் டூ இஸ் ஐ வில் ஜஸ்ட் ஓப்பன் மை ஃப்ரிட்ஜ் அண்ட் சி வாட்ஸ் தேர் அண்ட் ஐ வில் குக். கரெக்ட். ஸோ ஹவு ஷுட் ஐ ஃபாலோ தட்? ஷூர். ஸோ நீங்கள் சொன்ன மாதிரி சஸ்டெயினபிள் ஈஸியாக வி ஹவ் டு மேக் திங்ஸ் ஈஸி ஃபார் அஸ். எல்லாருமே ஒர்க் பண்ணுறோம், எல்லாருமே பிஸியாக இருக்கோம், அண்ட் மேக்கிங் ஃபுட் இஸ் நாட் ஈஸி, ரைட்? ஸோ த ஃபர்ஸ்ட் திங் தட் யூ நீட் டு டூ இஸ் பிளான் யுவர் ஃபுட் அஹெட். ஒரு வீக் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே பிளான் பண்ணுங்கள், ஒரு டே ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே பிளான் பண்ணுங்கள். ஒரு சிம்பிள் டைம் டேபிள் மாதிரி போட்டு வச்சுக்கலாம். எங்கள் வீட்டில் அது பண்ணுவோம். ஃப்ரிட்ஜில் ஒரு டைம் டேபிள் இருக்கும். அதில் இந்த வீக் ரொம்ப சிம்பிள் 3 வேளை சாப்பிடுவோம், ஒரு ஸ்நாக்கு மேபி 7 நாள் இருக்குது. இதை சிம்பிளாக ஃபில் பண்ணிடலாம். என்ன சாப்பிட போகிறோம், ஒரு நாள் சாம்பார், ஒரு நாள் ரைஸு, ஒரு வெஜிடபிள், ஒரு இந்த வெஜிடபிள். இதை பண்ணும்போது என்ன ஆகுதுன்னா, ஃபர்ஸ்ட் யூ ஆர் கெட்டிங் அஹெட் ஆஃப் த கேம், ரைட்? அங்கே போய் அங்கே என்ன இருக்கோ அதுக்கு பார்க்க ஆரம்பித்தா யூ வில் நெவர் சக்சீட். ஃபுட் வில் ட்ரைம்ஃப். அதாவது ஈஸி ஃபுட் வில் கெட் இட்ஸ் வே. எஸ். நல்ல ஸ்நாக்ஸோ இல்லை ஜங்கோ இல்லை ஈஸிலி ப்ரிப்பேர், வெறும் பொட்டேட்டோ தான் இருக்குன்னா பொட்டேட்டோ வச்சு ஃப்ரை பண்ணி முடிச்சிடும். நான் யூ நாட் கெட்டிங் எனி திங் தேர், ரைட்? ஸோ என்ன முக்கியம்னா பிளானிங் அஹெட், கெட்டிங் அஹெட். ஸ்நாக்ஸ் வாங்கலாமா வாங்கக்கூடாதா, எவ்வளோ வாங்கணும், வேறு யாராவது வந்து உங்கள் வீட்டில் ஸ்நாக்ஸ் வச்சுட்டு போயிட்டாங்க, கொடுத்தாங்க, கல்யாணத்துக்கு போனோம், வந்தது, அது கூட நீங்கள் என்ன பண்ணணும்னு பிளான் பண்ணலன்னா நீங்கள் சும்மா அப்படி போயிட்டு வரும்போது கொஞ்சம் எடுப்பீங்க. ஒரு 3 வாட்டி நீங்கள் சொல்லுவீங்க வேண்டாம் அங்கே லட்டு இருக்குது நான் சாப்பிடக்கூடாது. 4வது வாட்டி கண்டிப்பாக எடுத்து சாப்பிடணும். இதுதான் நம்மளோட நேச்சர். வி வில் கிவ் அப். வில் பவர் வந்து எப்படின்னா ஒரு மசில் மாதிரி. அந்த மசில் வந்து டயர்ட் ஆகிடும். ஒரு 2 வாட்டி தாக்கு பிடிக்கும், 3வது வாட்டி தாக்கு பிடிக்கும். கரெக்ட். எனக்கும் இருக்கு. போய் ஃப்ரிட்ஜை திறந்து பார்த்து என்ன இருக்குது, 3வது வாட்டி பார்த்துட்டு நானே சாப்பிட்டேன். ஸோ ஐம் சேயிங் முதல்ல பிளான் அஹெட். ஒரு டைம் டேபிள் மாதிரி இருந்தா, சிம்பிள் டைம் டேபிள். அந்த டைம் டேபிள் எதுக்கெல்லாம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னா, யூ கேன் ஈவன் பை க்ரோசரிஸ் அக்கார்டிங் டு இட். நீங்கள் பிளான் பண்ணிடலாம், எனக்கு டெய்லியும் ப்ரோட்டீன் இருக்கான்னு பார்க்கலாம். அதில் அப்படி சும்மா பார்த்தீங்கன்னாவே முதல் நாள் கொஞ்சம் கஷ்டமாக இருக்க மாதிரி இருக்கும். 2வது நாள் பார்த்தீங்கன்னாவே தெரியும், ஓகே இது வந்து க்ரீன் ஃபுட் இருக்குது, க்ரீனாக இருக்குது, வெஜிடபிள்ஸ் இருக்குது, அது தெரியுது. இந்த தாலோ இல்லை இதுவோ இருக்குது, ஸ்ப்ரவுட்ஸ் அது எதுவுமே இல்லை, ஸ்ப்ரவுட்ஸ் வாங்கிட்டு வந்திருக்கேன்ல அதை வச்சுக்கலாம். ஸோ உங்களோட பிளான் வந்து you get ahead and you win the game before even you get to the dining table. Right. உங்களுக்கு அந்த டைம் டேபிள் பார்த்தா அதுலயே உங்களுக்கு தெரியும் என்னெல்லாம் இருக்கு. ஆமா, that is true. இல்ல, I also have tried doing that, but then அது 2 நாளைக்கு போகும், 3வது நாள் it becomes little difficult. But then yes, as you said, which is still a win. Which is still a win. நீங்க 2 நாள் நல்லா சாப்பிட்டு 3வது நாள் கிராஷ் ஆறதுனால தப்பே இல்லை. திருப்பி 4வது நாள் you will come back. அந்த பிராக்டிஸ் வந்து வந்துட்டே இருந்தா you will get better at it. Right. நீங்க ஃபுல்லா அபேண்டன் பண்ணிட்டு you give it to chance. You will eat anything that you get your hands to, right? Better than at least start off with 3 to 4 days then. Yeah. Anything is good. Anything is good. Any progress is good progress. Okay sir, நம்ம ஃபுட்டை பற்றி we have spoken so many different aspects of it. So coming back to your career, okay, and your profession which you are into right now. So you, as we already discussed, you were into something else, and also because of your visual communication now you're also putting videos to correct tell the audience about how to eat and how to have a good lifestyle. So why did you choose this? Yeah, so it's a good question. இந்த visual communication point வந்து அப்போ பண்ணும்போது I thought it was for my life. இதில் கெரியர் இருக்கா இல்லையாலாம் எனக்கு தெரியாது. எனக்கு இது மாதிரி ஒன்று கற்றுக்கணும், வீடியோகிராஃபி, ஃபோட்டோகிராஃபி, அனிமேஷன், இதை பற்றி எல்லாம் தெரிஞ்சுக்கணும், கம்யூனிகேஷன் பற்றி. because also people who do such kind of professionல இருந்தாங்கன்னா ஒரு certain direction போவாங்க, இல்லை மீடியாக்கு போவாங்க, all such of different professions they will have. எனக்கு அந்த கிரியேட்டிவ் ஏர்னிங் இருந்தது கொஞ்சம். I wanted to explore these things ன்னு இருந்தது. But then you did MBA after that. Correct. So that's why I said when I did my graduation I was so strong, so clear that this is for life. அதாவது இது வேஸ்ட் ஆகிறதில்ல. நான் படிக்கிறது வந்து ஒரு வேலைக்காக படிக்கல, எனக்காக படிக்கிறேன். அதனால இட் ஹஸ் ஹெல்ப் மீ ஆல் த்ரூ. நான் எம்பிஏல வந்து மார்க்கெட்டிங் எடுத்து கம்யூனிகேஷன்ஸில் இருந்தாலும் அங்கேயும் ஆட் மேக்கிங், பிராண்ட் ஸ்ட்ராட்டஜி, இது எல்லாத்துக்குமே ஐ கெப்ட் ட்ராயிங் இன் ஃப்ரம் விஷுவல் கம்யூனிகேஷன். அதுலேருந்து என்னெல்லாம் எனக்கு ஹெல்ப் இருக்க முடியுமோ அதெல்லாம் எடுத்துருந்தேன். இப்போ ஏன் இது மாறினேன்,
ஹெல்த் வந்து ஏன் முக்கியம் அப்படின்னு சொல்லலாம். ஹெல்த் வந்து ஏன் முக்கியம்னா, இப்போ இன்னைக்கு ஒரு 2, 3 ஃபேக்ட் இருக்கு. ஃபர்ஸ்ட் டைம் ரீசென்ட்லி நம்ம இப்போ இருக்க நாளில் ஃபர்ஸ்ட் டைம் பீப்புள் ஆர் டையிங் மோர் பிகாஸ் ஆஃப் நான் கம்யூனிகபிள் டிசீசஸ். அதாவது லைஃப் ஸ்டைல் டிசீசஸ்னால பீப்புள் ஆர் டையிங் மோர் தென் பிஃபோர். அதேமாதிரி இன்னொரு டிரான்சிஷன், பீப்புள் ஆர் டையிங் முன்ன வந்து ஹங்கர்னால நிறைய பேர் இறந்துருப்பாங்க. இப்போ abundance ஆஃப் ஃபுட், ஒபிசிட்டினால நிறைய பேர் இறக்குறாங்க. அண்ட் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங் ஹியர் இஸ், இங்கே நான் கம்யூனிகபிள் டிசீசஸ்னால நம்ம இறக்கும் போது அது என்ன, வாட் இஸ் இட் ஈக்குவலன் டு அப்படின்னு சொன்னால், there's a book called The Body. அதில் பில் பிரைசன் வந்து என்ன சொல்கிறாருன்னா, you're choosing the way of dying, which is lifestyle. Although there is not much insight into it, எதனால அதை சூஸ் பண்ணுறோன்னு பெருசாக நம்ம யோசிக்கிறது இல்லை. பட் நம்ம எப்படி சாகணும்னு நம்மளே முடிவு பண்ணிக்கிறோம். லைஃப் ஸ்டைல் அது வந்து எப்படின்னா ஒரு ஸ்லோ டெத் மாதிரி. நான் இன்னைக்கு வந்து இப்படி இந்த ஒரு லைஃப் ஸ்டைல் வாழ்ந்துட்டே வரேன்னா ஸ்லோலி இருக்கும். அதனால தான் திஸ் தே சே இப்போ இருக்கிற யங்கர் ஜென்ரேஷன் இஸ் கோனா லிவ் லெஸ்ஸர் லைஃப் ஸ்பேன் தேன் த ப்ரீவியஸ் ஜென்ரேஷன். ஸோ இது மாதிரி ஸ்டார்ட்லிங் ஃபேக்ட்ஸ் அது. ஸோ ஹெல்த் இஸ் அ வெரி இம்பார்ட்டன்ட் திங். அண்ட் I wanted to contribute something in this because I could see myself change with time. Like I said, நான் ஸ்டார்ட் பண்ணும்போது I was not the fit person in the room. I was not selected for games. I was not in any team or sports or any of it. 2 புஷ்அப்ஸ் எடுக்க முடியாது, புல்அப்ஸ் எடுக்க ஆரம்பிச்சா எல்லாம் சிரிக்க ஆரம்பிச்சிடுறாங்க. ஸோ இதுலேருந்து I had to transition and change myself. And when I realized I could change at whatever age, நான் இது எல்லாரும் என் கிளாஸில் சொல்லிகிட்டே இருப்பேன், yoga is like a time machine. It will take you back in time. So it gave me my life back. என்னால் I could go and do a lot of asanas. Flexibility-யாக இருக்கட்டும். No one will believe that I am closer to 40 when I do such flexible asanas. Or நிறைய ஹேண்ட் ஸ்டாண்ட், ஹேண்ட் பேலன்சிங் அதெல்லாம் பண்ணும்போது நீங்கள் கேலிஸ்தனிக்ஸ் பண்ணியிருக்கீங்களா, ஜிம்முக்கு போவீங்களா அப்படின்னு கேட்பாங்க. They won't think of yoga. No, this is not just about yoga, but I'm saying at any age you can change yourself back. When I could do that for myself, I wanted to do it for others. That's the reason. Yeah. So you had actually very big career change to say, because you were working for almost 10 plus years. So career changing விஷயத்துல it's a very big decision. But would you advise the same to the young people right now? Correct. Good question, right? So என்னோட இது என்னன்னா, இப்போ வந்து லாட் ஆஃப் பீப்புள் டாக் அபவுட் பேஷன். எனக்கு வந்து இதில் பேஷன், ஐ எம் பேஷனேட் அபவுட் திஸ், பேஷனேட் அபவுட் தட். அகெயின் ஒரு புக் இருக்கு, ஸோ குட் தே கான்ட் இக்னோர் யூ அப்படின்னு. So good தே கான்ட் ignore you. Okay. இந்த கேல் நியூபோர்ட்ன்ற ஒரு ஆத்தர், அதில் அவர் சிம்பிளாக என்ன சொல்கிறார், பேஷன்லாம் ஒன்றும் இல்லைங்க அப்படின்றாரு. அதாவது we are now so used to saying, oh, I should do what my heart wants, passion அதுதான் அப்படின்னு. இதனால இன்னைக்கு லாட் ஆஃப் யங்ஸ்டர்ஸ் ஆர் கெட்டிங் பர்ன்ட் அவுட். எனக்கு இது பேஷனா, எனக்கு மியூசிக் பேஷனா, எனக்கு பேக்கிங் பேஷனா, எனக்கு இது பேஷனா, அது பேஷனா அப்படின்னு நிறைய ட்ரை பண்ணி இதுவும் ஒழுங்காக வரல, அதுவும் ரொம்ப வரல, ஸோ எனக்கு என்ன பேஷன்னே தெரியல. இது மாதிரி பீப்புள் ஆர் கோயிங் இன் டு லாட் ஆஃப் திங்ஸ். ஸோ த ஆன்சர் வாட் ஹீ சேஸ் இஸ் பேஷன் இஸ் ரேர், பேஷன் இஸ் டேஞ்சரஸ். வாட் ஹீ இஸ் சேயிங் இஸ் கோ இன் டு அ கிராஃப்ட்ஸ்மேன் மைண்ட் செட். என்ன நம்ம இதுக்கு முன்னாடி இருந்த ஜென்ரேஷன்லாம் என்ன பண்ணாங்க, ஐ டேக் அ ஜாப், அந்த ஜாபில் ஐ வில் ஸ்லோலி டெவலப் மை ஸ்கில் செட். ஏன்னா பேஷன் வந்து இப்போ நம்ம எக்ஸப்ட் ஃபார் அ ஃபியூ லைக் சே விராட் கோலி, ரோஜர் ஃபெடரர், அவங்களுக்குலாம் அகெயின் ஐ டோன்ட் நோ இஃப் இட்ஸ் தேர் பேஷன். இஃப் யூ டெல் தெம் ஐ வுட் ரேதர் பி டூயிங் சம்திங் எல்ஸ், ஐ வாண்ட் டு பி அ ட்ராவல் பிளாகர் அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ யூ வில் நெவர் நோ. பட் இஃப் யூ திங்க் தே ஆர் பெஸ்ட் எக்ஸாம்பிள்ஸ் ஃபார் பீப்புள் ஃபாலோயிங் தேர் பேஷன், they are still rare, right? 1.4 billion people, there are a handful of people who have achieved supremely அவங்க என்ன பண்ணுறாங்களோ அந்த ப்ரொஃபஷனில், அண்ட் யூ கேன் கால் தட் அ பேஷன். ஃபார் மோஸ்ட் அதர்ஸ் பேஷன் வந்து இப்படிலாம் வராது. எனக்கு ஒரு 100 பேஷன் இருக்குது, நான் எந்த பேஷன் எடுக்கிறதுன்னு எனக்கு வந்து தெரியல. ஸோ நான் உங்களுக்கு இதுக்கு முன்னாடி பேசிட்டு இருக்கும்போது சொன்னேன்ல, இந்த 10 years இது பண்ணுறேன், நெக்ஸ்ட் 10 years நான் வேறு ஏதாவது ப்ரொஃபஷன் பண்ணாலும் பண்ணுவேன். கரெக்ட். ஸோ ஐ வில் ஸ்டில் கான்ட்ரிபியூட் டு த ஹெல்த் அண்ட் வெல்னஸ் ஸ்பேஸ், பட் நெக்ஸ்ட் 10 years ஐ வில் வாண்ட் டு எக்ஸ்ப்ளோர் சம்திங் எல்ஸ். ஸோ என்னோட பேஷன், தெர் ஆர் லாட் ஆஃப் பேஷன்ஸ், பட் டோன்ட் கெட் கேரிட் அவே வித் பேஷன்.
நான் இந்த கரியர் சேஞ்ச் எடுக்கும்போது இட் வாஸ் நாட் அப்படியே பயங்கர ஹேஸ்டியாக ஒரு நாள் அப்படியே ஒரு நல்ல ஸ்பிரிச்சுவல் வீடியோ இல்லை ஒரு மோட்டிவேட்டிங் வீடியோ கேட்டு அப்படியே ஏஞ்சி போய் நான் ரிசைன் பண்ணுறேன் பேப்பரை போடுறேன் அப்படிலாம் சொல்ல. இட் வாஸ் அ வெல் கால்குலேட்டட் தாட் அவுட் டெசிஷன். ஐ ஸ்டார்டட் இன்வெஸ்டிங். நான் ஒர்க் பண்ண ஆரம்பிச்சதுலேருந்து ஐ ஹவ் பீன் இன்வெஸ்டிங். ஸோ ஐ நோ நெக்ஸ்ட் 10 years I won't have a problem even if I quit. Second, I have a number 40. இப்போ it makes a lot of sense for me. When I started earning, my first job was 40,000 rupees. Now 14 years when I was quitting, my monthly take home was 4 lakhs. Now when I'm taking classes, when I started this career, my earnings were again 40,000 rupees. What we need to understand is, ஒரு ப்ரொஃபஷனில் when you stick there, when you do well, when the craftsman mindset, கொஞ்சம் கொஞ்சமாக when you get better, you will start enjoying the job. You will start getting better at it. அது will give you a lot of motivation, it will make you better. Then you have a point, if you invest in yourself, then you have a point where you can think about, okay, should I change my career? அப்போ new jobல again I will start at the first job salary again will come, again I'll have to build this career. Financial point of view la இது ரொம்பவே challenging It தான், is a because challenging thing, yes. as you said 4 lakhs வாங்கிட்டு இருந்தீங்க, again you are jumping into back your first days So of how much you psychologically we'll have to deal with yeah. it more than financially. That's why I'm saying I have invested money, so I can say okay நான் manage பண்ணிரலாம் அப்படினு. ஆனா to come and get like 5 people into the class and get 2,000 rupees per person, இப்படி you have to start building. இது எந்த career இருந்தாலும், you go become a music teacher. Any career starting is different. Correct. And when you achieve something, it's totally different. Correct. So career changing, a lot of people are burnt out in their corporate life. Career changing is not easy. I would still say stick to what you know, what you have developed your experience on. நான் ரெண்டு விஷயம் பண்ணேன் before I switched. One is financially I was stable. Second, I developed my skill set before I started. Okay. So when I still had a job, I was taking yoga classes. Okay. I had already started becoming an animal flow level 1 trainer. So you had set your own forum before you even left the job. Correct. Okay. Today is a world of gig economy in Solranga. People take up a lot of gigs. So one job is okay. But you start taking up other gigs and then the path will automatically appear. So if you're not happy here, stick on to it. Find your path and then go. I don't believe so much in passion. ஏன்னா நிறைய passion இருக்கு எனக்கு. இந்த serve பண்ணனும் passion இருக்கு. So in the 10 years you will serve here. But what is after 10 years? What's next? After 10 years books எழுதணும். Okay. ஸ்டோரிஸ்லாம் இருக்கு. Okay. I don't know. உங்கள மாதிரி ஆளுங்கலாம் கூட சேர்ந்து மூவி ஏதாவது பண்ணோம். Nice. So and the reason is also that ஒரு சைடில் health reasonsனால while we may be dying sooner, medical advancements-naala longevity is increasing. All the millionaires, billionaires in the world are trying to see how we can expand the lifespan. Yes. So if you live healthy and இப்போ வைஃபை இருக்கமே, அப்போ everyone should do this, you put a chip and you will live for 140 years, go அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா, then you can't afford to retire at say 60. You will have to retire at 120. இது என்னோட தாட் இல்லை. Homo sapiensல I think in one of those books you will know Harari is saying this. You will have to retire at 100 years. So then you will have to reinvent yourself. அப்போ இதே job இருக்காது. Then in your lifespan you will be having 4 careers. I'm just getting used to it now itself. So when is that you're planning to retire? That's what I told you, no. I already feel I'm happily retired. Okay. இந்த மோட்டிவேஷனுக்கு ஒரு இது சொல்லுவாங்க, செல்ஃப் டிட்டர்மினிஸ்டிக் தியரி, டிட்டர்மினேஷன் தியரின்னு. அதில் 3 விஷயம் தான் முக்கியம். நமக்கு மோட்டிவேட்டடாக நம்ம ஜாபில் இருக்கணும்னா, ஒன்று அட்டானமி. நமக்கு மேலே இருக்கிறவங்களோ, நமக்கு மேலே யாரும் இல்லை நமக்கு மேலே இருக்கிறவங்க நமக்கு சஃபிஷியன்ட் பவர் கொடுத்துருக்காங்க, நம்ம டிசைட் பண்ணி இப்படி பண்ணலாம் அப்படின்னு. ரெண்டாவது விஷயம் காம்பிடன்ஸ். நீங்கள் பண்ணுறதுல உங்களுக்கு சூப்பராக பண்ணுறோம், நல்லா இருக்குது நம்மளோட ஸ்கில்லு அப்படின்னு உங்களுக்கே ஒரு அசஸ்மெண்ட் இருக்கணும். மூணாவது ரெலவென்ஸ். அதாவது நான் கான்ட்ரிபியூட் பண்ண முடியுது, இன்னொருத்தருக்கு வேல்யூ க்ரியேட் பண்ண முடியுது, என்னால் ஐ கேன் க்ரியேட் சம்திங். இந்த 3 விஷயம் இருந்தால் மோட்டிவேஷன் இன்ட்ரென்சிக்காக இருக்கும், நமக்கே மோட்டிவேட்டடாக இருக்கும். இந்த 3 விஷயம் இருந்தால் then you can do anything. So இப்போ இந்த I'm saying I'm happily retired. இப்போ whatever I'm doing now and whatever I would be taking up in the future, in the principles படி it ticks all the 3 boxes. So I wake up happily.
என் பையனை கூட்டு வரதுனாலும் ஓகே. நான் நடுவில் நேப் எடுப்பேன். காலைல Yeah. You 4:30க்கு get your எந்திரிச்சுப்பேன். own time, no? You கரெக்ட் can set டைம் up your அண்ட் own ஐ டிசைட் வாட் ஐ schedule. வாண்ட் டு டூ. All of that is there. So for all purposes, I feel I'm happily retired. வெரி நைஸ். ஓகே சார், உங்களை பற்றி நிறைய தெரிஞ்சுக்கிட்டோம் டுடே. பட் தென் வாட் மோட்டிவேட்டட் யூ ஃபார் திஸ் கரியர் அண்ட் யார் உங்களோட இன்ஸ்பிரேஷன்? என்னோட இன்ஸ்பிரேஷன் நிறைய பேர் இருந்திருக்காங்க. ஸ்டார்டிங் ஃப்ரம் மை டேட். எங்கள் அப்பா வந்து என்ன பண்ணுவாருன்னா, இப்போ இந்த யூஎஸில் வந்து ட்ரீமர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த வெளிலேருந்து வரவங்க மைக்ரன்ஸ் அதெல்லாம் சொல்லக்கூடாதுன்னு சொல்லி தே கேவ் அ நியூ நேம் கால்ட் ட்ரீமர்ஸ். வி ஆர் ட்ரீமிங் ஆஃப் அ பெட்டர் ஃபியூச்சர், நியூ ஃபியூச்சர் ஃபார் ஆர் செல்ஸ் அண்ட் வி ஆர் ஒர்க்கிங் ஹார்ட் ஃபார் இட் அப்படின்னு. ஏன் இதை சொல்கிறேன்னா, சின்ன வயசுலேருந்து என்ன பண்ணுவாருன்னா, நான் இந்த விஷுவல் கம்யூனிகேஷன் ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன். நல்லா படிக்கிற பையன் டாக்டரோ இன்ஜினியரோ ஆகணும். ரிலேட்டிவ்ஸ்லாம் கழுவி ஊற்றுறாங்க, இவன் என்ன போய் விஷுவல் கம்யூனிகேஷன் என்னமோ எடுத்திருக்கான் அப்படின்னு. அங்கேயே வந்து ஒரு பெரிய ஒரு நிமிஷம் அசரலை. எங்கள் அப்பா என்ன சொன்னால் முதல்ல கேட்டார், என்ன ஏன் ஏன் இப்படி பண்ணுற அப்படின்னு. அப்புறமா ஒன்ஸ் ஐவ் டேக்கன் இட் ஆர் ஈவன் ஜஸ்ட் பிஃபோர் இட் எங்கூட உட்காந்து மூவி பார்ப்பாரு. நாங்கள் 2 பேரும் வந்து நல்ல அந்த அப்போல்லாம் வரும்ல அந்த சிடி, நல்ல ஹை குவாலிட்டி ஹெச்டி, ஐ திங்க் எஸ்டி சம்திங், அதுலேருந்து நல்ல அந்த நல்ல டெஃபினேஷன் இருக்க சிடி வாங்கிட்டு வந்து போட்டு 2 பேரும் உட்காந்து பார்ப்போம். ஸோ என்ன ட்ரீம் பண்ணாலும் the way he would talk is, இதாயிடுறியா, ஓ விஷுவல் கம்யூனிகேஷன் எடுத்திருக்கியா, அப்போ நீ இவன் ஸ்கார்சிசி இல்லை, இந்த லெவலில் தான் பேசுவோமே. அதாவது ஒரு ட்ரீம் பண்ணுறதே வந்து தெர் இஸ் நோ பவுண்ட்ஸ். எதை பார்த்தாலும். ஸோ அது என்ன ஆகுதுன்னா, இந்த ஸ்லோலி ஐ வாட் ஐ திங்க் இஸ் என்னோட சன்க்கும் ஐ நீட் டு டூ தட். You start thinking first that there is a possibility that we can do something. But then you're in your mind, at least you're breaking all the barriers, right? And then you're slowly starting to think that okay, இது பண்ணலாமா அது பண்ணலாமா. ஸோ இந்த கெரியர் சேஞ்செலாம் பண்ணணும்னு நினச்சா ஃபஸ்ட்டு என்னோட தாட், இங்கேருந்து அங்கே போகிறோம், அங்கேருந்து அது அந்த சிஎம் ஆகிறோம் ஃபஸ்ட், இந்த நடித்தா படத்தில் நடிக்கிறோம், அது மாதிரி. ஸோ யூ ஸ்டார்ட் ட்ரீமிங் பிக், யூ ஸ்டார்டிங் திங்கிங் தட் இட் இஸ் பாசிபிள். யூஆர் அலோவிங் யோர் செல்ஃப் டு திங்க் you can do something. So I think that is my dad's my big inspiration. Okay, nicely said, by the way. Thanks. Okay sir, so this is the last segment of the questions which I'm putting up to you. So this is like yes or no, or probably you can just answer in one line answer. Okay, so I'll just put in. Okay, so protein is only for the fitness people? Definitely not. Are people adding enough fiber to the meal? No. I mean, yeah, processed food சாப்பிட்டா நம்ம, if we eat like our parents, the older generation, then yes, probably, but today no. Okay. Consuming red meat in regular is good? No, research says no. நான் சொல்ல. Okay. Vegan processed food or drink is better than animal food or drink? Depends, but I'm going with no. ஏன்னா எனிதிங் ப்ராசஸ், அதாவது உங்கள் ஃபுட்டை யாராவது டச் பண்ணாங்கன்னா டச் பண்ணாதீங்கன்னு சொல்லுங்கள். சிம்பிள். அவன் கலந்து மிக்ஸ் பண்ணி நான் இதை போட்டு அது போட்டு எனிதிங் தட்ஸ் ப்ராசஸ்ட் இஸ் ஜென்ரலி நாட் குட். ரைட். கொலஸ்ட்ரால் இஸ் குட் ஆர் பேட்? cholesterol is okay. Again, it goes up, it's bad. You need cholesterol. கன்சியூம் பண்ணும்போது நம்ம கொலஸ்ட்ரால் இல்லாததாக சாப்பிட்ணுன்னு சொல்கிறாங்க. பட் தட் இஸ் ஆல்சோ நாட் ரிசர்ச் பேஸ்டு. இது இல்லை. இட் கன்வெர்ட்ஸ் இன்டு கொலஸ்ட்ரால். யோர் பாடி கன்வெர்ட்ஸ் இன்டு கொலஸ்ட்ரால். அண்ட் ஜென்ரலாக த ஐடியா இஸ், இந்த ஃபேட்ஸ் கன்சம்ஷன் இருக்கு இல்லையா, ஃபேட்ஸ் கன்சம்ஷனில் டிராஃபிக் சிக்னல் மாதிரி இந்த ட்ரான்ஸ் ஃபேட்டுன்னு சொல்லுவாங்க. அந்த ட்ரான்ஸ் ஃபேட்டாக இருந்தால் அது ரெட், டோன்ட் ஈட். ஆம்பர் ஆர் ஆரஞ்சு அது வந்து சேச்சுரேட்டட் ஃபேட். அதில் ரிசர்ச் வந்து மிக்ஸ்டு தான். சாப்பிட்லாமா சாப்பிடக்கூடாது, லிமிட் பண்ணிக்கணும். இந்த எதை வெளில வச்சாலும் அது கொஞ்சம் உருகி அந்த கட்டியாகும் அப்படிங்கிறதெல்லாம் சேச்சுரேட்டட் ஃபேட்டாக இருக்கும். அது வந்து கம்மியாக சாப்பிடணும். குட் ஃபேட்ஸ் இருக்கும். குட் ஃபேட்ஸ் வந்து ஆலிவ் ஆயிலேருந்து அவகேடோஸ்லேருந்து நட்ஸு சீட்ஸு எல்லாமே குட் ஃபேட்ஸ் இருக்குது. ஃபிஷ்ஷில் இருக்குது, நிறைய இருக்குது. குட் ஃபேட்ஸ் நிறைய சாப்பிடணும். Okay. So increase good fats, reduce bad fats. Being an health and wellness coach, வந்து நீங்க எங்க ஆடியன்ஸ்க்கு என்ன சொல்ல விரும்புறீங்க? What is the last message and an advice to them? Sure. So this is one concept that I keep talking about. For a moment, if you forget about everything that we created ourselves, நமக்காக நம்ம கிரியேட் பண்ண மணி, பாலிட்டிக்ஸ், ஒர்க் எல்லாத்தையும் மறந்துட்டா, there is a simple system at play. சன்லேருந்து எனர்ஜி வருது.
நம்ம முதல்லே சொன்னோம் எனர்ஜி கேன் நெய்தர் பி கிரியேட்டட் டிஸ்ட்ராய்ட். த ஒன்லி எனர்ஜி தட் என்டர்ஸ் எர்த், ஆல்ரெடி இங்கே இருக்க எனர்ஜி இல்லாமல் த ஒன்லி திங் தட் என்டர்ஸ் இஸ் சன். இது அப்படியே யூ கேன் விஷுவலைஸ் திஸ் ஆல்சோ. அந்த சன்லேருந்து எனர்ஜி வருது, பிளான்ஸ் வந்து அதை கன்சியூம் பண்ணது க்ரோ ஆகுது. பிளான்ஸோட பாண்ட்ஸில் கெமிக்கல் எனர்ஜி இருக்கும். ஸோ எனர்ஜி கெட்ஸ் கன்வெர்ட்டட், அதில் ஸ்டோர் ஆகிருக்கும். அனிமல்ஸ் சாப்பிடுது, நம்ம சாப்பிட்றோம். அனிமல்ஸ் சாப்பிட்டுட்டு அதை மற்ற அனிமல்ஸ் சாப்பிடும்போது அந்த எனர்ஜி கெட்ஸ் ட்ரான்ஸ்ஃபர். ஸோ சன்லேருந்து வருது, பிளான்ஸ் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுது, பிளான்ஸ்லேருந்து அனிமல்ஸ்க்கு போகுது, அனிமல்ஸ்லேருந்து லாஸ்ட் இயர் ஆஃப் அனிமல்ஸ் போகுது. இல்லை நம்ம என்ன பண்ணுறோம், பிளான்ஸும் சாப்பிட்றோம், அனிமல்ஸும் சாப்பிட்றோம், நம்மகிட்ட வருது. நம்மக்கிட்ட இந்த எனர்ஜி எங்கே போகுது? நம்மகிட்ட இருக்குது. நம்ம இருக்க எனர்ஜி வந்து தெர் ஆர் ஒன்லி டூ வேஸ் எனர்ஜி கோஸ் அவுட். நம்ம வந்து 100 வருஷம் வாழ்ந்துட்டு நம்ம செத்ததுக்கு அப்புறம் நம்ம பாடி டீகம்போஸ் ஆகும்போது தென் இட் கோஸ் அவுட், ஆர் த ஒர்க் தட் வி ப்ரொடியூஸ். ஸோ இப்போ காசு இல்லை, பாலிட்டிக்ஸ் இல்லை, ஒர்க் இல்லை, வேறு எதுவுமே இல்லைன்னா, இஃப் யூ திங்க் ஆஃப் அன் எனர்ஜி எக்கானமி அப்படின்னு ஒன்று இருக்குன்னா, யூஆர் டேக்கிங் இன் எனர்ஜி, வாட் ஆர் யூ கிவிங் பேக் ஃபார் இட்? எனர்ஜி எடுக்கிற, அதுலேருந்து நீ என்ன ப்ரொடியூஸ் பண்ணுற? when you start producing something that adds value, that creates something that gives back to the system, நான் அந்த பிளான்ட்டை வளர்க்குறேன், என்விரான்மெண்ட்டுக்கு ஏதாவது பண்ணுறேன், மற்றவங்களுக்கு ஏதாவது பண்ணுறேன், அப்படி நம்ம யோசிக்கும் போது when you start, என்ன என்ன பண்ணுறோம், 3 வேளை சாப்பிட்றோம், எனர்ஜி வந்து ஃபோன் சார்ஜ் பண்ணுற மாதிரி எடுத்துக்கிட்டே இருக்கும். கன்சியூம். வாட் டு யூ ஹாவ் டு ஷோ ஃபார் இட்? நான் என்ன பண்ணேன்? நான் நிறைய வேலை பண்ணுறேன், இது பண்ணுறேன், அது பண்ணுறேன்னு நிறைய சொல்லலாம். பட் பாசிட்டிவாக சிக்னிஃபிகண்ட் வேல்யூ அடிஷன் என்ன பண்ணியிருக்கோம்? How did we make this day a little better, the place that we live a little better than what it was earlier? நம்மளோட கான்ட்ரிபியூஷன் என்ன? இதை யோசிக்க ஆரம்பிச்சோன்னா we will start doing a lot more for ourselves and for others. That is where compassion is born. Right. And then the world will become a better place. We will become a better individual. Thank you so much for coming here. It was really great knowledge, you had spread it across to No, us my and pleasure. or our audience as well. My pleasure. Very happy to come. Very happy to talk to you. Yeah, thank you so much. Thank you so much. Follow us for more such interesting contents. And if you like to follow more for health and wellness, then follow Mr. Manikandan, and his channel name will be given below in the description. Thank you.